கடந்த சனிக்கிழமை முதல் சிவகாசி பாரதி நகர் மக்களுக்கு உறக்கமில்லை என்றே சொல்லலாம். சரியான உணவும் இல்லை என்றும் சொல்லலாம். பள்ளிக்கூடம் போக முடியாத குழந்தைகள், வேலைக்கு செல்ல முடியாத மக்கள் என இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உயிர் அச்சத்துடன் இருக்கும் அளவிற்கு கடந்த சனிக்கிழமை அங்கு என்னதான் நடந்தது விரிவாக பார்க்கலாம். கடந்த 2ஆம் தேதி சிவகாசி பாரதி நகரில் விபத்து ஏற்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இவை. பற்றி எரிந்த கடைகள், தீக்கிரையாகி எலும்பு கூடாக காட்சியளிக்கும் ஆட்டோக்கள், தீயில் எரிந்து முற்றிலும் சேதமடைந்த 35க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள், ஒரு ஏடிஎம் மையம். இவை மட்டுமின்றி 10க்கும் அதிகமான வீடுகள் இந்த விபத்தால் முற்றிலும் இடிந்து சேதமடைந்துள்ளன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நெடுஞ்சாலையில் உள்ள பாரதி நகரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்பட்டு வந்த பட்டாசு கடையில் ஏற்பட்ட விபத்தால் வந்த விளைவுகள் இவை. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்த சூழலில் 3 பேர் பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நைட்டு ஆளுங்க இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போ நான் உறங்கிட்டு இருக்கும்போது எப்படி பிள்ளைகளை நம்ம தூக்கி காப்பாற்ற முடியும்? எப்படி வர முடியும்? இந்த புகைகள் இருட்டுக்குள்ள எப்படி வர முடியும்? பட்டாசு கடை மட்டும்தான் இவ்வளோ பாதிப்பு கிடையாது. கெமிக்கல் கூட வச்சதான் இந்த தப்பு. யார் எப்படி வச்சாங்க யாரும் தெரியுது எங்களுக்கு. எல்லாரும் ஃபுல்லாக வண்டி, எத்தனை வண்டிகள் வருது, பிள்ளைகள் எத்தனை பூரா இழந்து நிற்கிறாங்க. வீடு ஃபுல்லாக பொருள் பூரா இழந்து நிற்கிறாங்க. வீடு போக முடியாமல் இருக்காங்க. எல்லாம் வெளியிருங்க. நாங்கள் எங்கள் சொந்த வந்த வீடெல்லாம் எங்கள் வீட்டுக்கு மாதிரி ஆள்கிட்ட நாங்கள் கூட்டு கொண்டு வச்சுருக்கோம். நாங்கள் அச்சவரில் அப்படியே கிடக்கு. இன்னமும் ரசாயன பொருட்கள் அந்த கிடங்கில் இருப்பதால் அந்த பகுதியைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 2ஆம் தேதி தொடங்கி இதுவரை வீடு திரும்ப முடியாத சூழலில் பரிதவிப்புடன் பல குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் தீ விபத்து ஏற்பட்டதில் எங்கள் வீடு, இந்த வீடு இதில் ஒரு 2-3 பேர் படுகாயமடைந்து மதுரை சிஹெச் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்காங்க. எங்களுக்கு இப்போ வீடு இல்லாமல் வெளியே நிற்கிறோம். இந்த மாதிரி கடைகளில் தெருவுக்குள்ள அணிவிக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு. குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் உள்ள பட்டாசு கடையில் மக்னீசியம், சல்ஃபர், வெடிவுப்பு உள்ளிட்ட ரசாயன மூலப்பொருட்கள் 2000 கிலோவிற்கு வைக்கப்பட்டிருந்ததற்கு அதிகாரிகளின் அலட்சிய போக்கே காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.